வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casagrande. Life begins at 50. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வெற்றிவேல் முருகனுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் முன்னாடி வாங்க. முருக பக்தர்களுடைய அந்த வேண்டுதல் பலித்திருக்கிறது. இந்த மேதகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் முருக பக்தர்களுக்கான ஒரு அருமையான தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற பக்தர்கள், மதுரை பக்தர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பக்தர்களுக்கான இந்த தீர்ப்பு ஒரு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அரசு தரப்பிலையும் நம்முடைய ஆட்சியர் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் அறநிலையத்துறை தரப்பிலையும் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அந்த மேல்முறையீட்டினுடைய விஷயமானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தள்ளுபடி செய்யப்பட்டு அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட வேண்டும். அதே இடத்துல தீபம் ஏற்றணும். அதற்கான வேலைகளை அங்க இருக்கக்கூடிய தேவஸ்தான நிர்வாகம் பார்க்கணும். அதற்கு தேவையான உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏஎஸ்ஐனுடைய ஒரு டீம், அதேபோல காவல்துறையினுடைய ஒரு டீமோட சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து முடிக்கணும். இதற்கு ஆட்சியாளர் சரியான வகையில், அதாவது ஆட்சியர் அவர்கள் சரியான வகையில் ஒத்துழைப்பு கொடுத்து இதை கோஆர்டினேட் பண்ணி எந்த இடத்துல நாம வேண்டிக் கொண்டோமோ, மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாம வேண்டிக் கொண்டோமோ அந்த இடத்துல தீபம் ஏற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஒரு தரப்புல இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பீடு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல செய்யப்பட்ட அந்த வாதங்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கின்றது என்றுதான் மாண்புமிகு நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல தீர்ப்புகளுடைய விவரங்கள், அதனுடைய விஷயங்கள் எல்லாம் கூட அடிக்கோடிட்டு காண்பித்து ஒட்டுமொத்தமாக இந்த தீபம் ஏற்றுவதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு தரப்புக்கு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்னெடுப்பது தவறு. இந்த இடத்துல லைட் ஏத்திருக்கணும், ஃபைட் இருந்திருக்க கூடாது. அரசாங்கம் முன்னின்று இந்த 2 தரப்புக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு 2 தரப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்குள்ள ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கணுமே தவிர்த்து அரசாங்கம் இதை மேற்கொண்டு வெவ்வேறு காரணங்களால, வெவ்வேறு தரப்பினுடைய அப்பீல்னால இது 2 தரப்புக்குடைய ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு எப்ப ஏற்றணும் என்ன ஏது கார்த்திகை மாதத்தில் அந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இதனுடைய வழக்கினுடைய விவரங்கள், டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக இது தமிழக இந்துக்களுக்கு, தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு, ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா பொறுங்க வக்கீல் பேசணும், நம்ம வழக்கறிஞர் பேசுவாங்க, அப்புறம் கேட்டுக்கலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இந்த திருப்பரங்குன்றம் விஷயங்களை நம்ம மீடியால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்கள்ல திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமா இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்கா சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில உள்ள மலை உச்சியில தீபம் ஏத்துறதுக்கு தான் மனிதர் ராம ரவிக்குமார் நவம்பர் மாசம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாரு. அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க.
நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்திருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேல ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அது போக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக வந்து அப்பீல் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையா இருநபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. வக்ஃபு வந்து அவங்க அப்பீல் வரதுல ஒன்றும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. அது உரிமை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லிருச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அன்னை சொன்ன மாதிரி வந்து அதை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல அடிக்கோடிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏத்தி இருந்தா, நான் உங்களுக்கு கலோக்கியலா சொல்றேன் இந்த வார்த்தையை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏத்தி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கான வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படிச்சதை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்றேன். தீர்ப்புகள் இன்னும் நம்ம அதை படிக்க போறோம். இப்போ இது கண்டிப்பா வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து உணர்வுகளுக்கு வந்து மதிப்பளிக்கணும். இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இதை வந்து இது ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994 ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவா அதுல ஏத்தக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வு அளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏத்தணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஏத்தலாம் கோர்வையா நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் கேளுங்க. அவங்க வந்து 15 மீட்டருக்கு அப்புறம் எங்க வேணா ஏத்திக்கலான் இருக்காங்க. அதுவும் வந்து கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1996 கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2025 இதுக்கான அடுத்த ஊனா சொல்லி ஆரம்பிச்சாச்சு. 2014 சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு வந்து இப்ப 2025 நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புல பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் திருக்கார்த்திகையப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில வந்து உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல, பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்க எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலங்கிறதையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான, முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்துனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா இருப்பாங்க. இல்ல இதுக்கும் மேல நீங்க வந்து இன்னும் உச்சநீதிமன்றத்துக்கு நாங்க போறோம்னா நல்லதா, உங்களோட உரிமை தாராளமா போகலாம். பட் இப்ப நாங்க மட்டும் இல்ல, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு இந்து பக்தரா, ஒரு முருக பக்தரா நான் வந்து சொல்லிக்கிறேன். சார், பொது அமைதி அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசு தான்றதை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் வந்து அந்த கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம்ன்றதையும் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அதுல வந்து இப்போ கடைசியா நீதிபதி அவர்கள் படிச்ச அந்த வரிகளை நம்ம வந்து கவனிக்கும் போது இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இதை வக்ஃபு போர்டு வந்து எங்களோடது, அந்த இடம் வந்து தீபத்தூண் எங்களோடதுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இப்ப மீடியால பாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்குமெண்ட்ல முதல் நாள் கிரானைட் தூண்னு சொன்னாங்க, அடுத்தது சர்வே தூண் சொல்லல, சர்வே தூண்னு சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து சமணர் தூண்னாங்க,
அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ, முருகனுக்கு 2 மனைவின்னு கேலி செஞ்சாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்குமான ஒரு பதிலா நீதிமன்றம் இந்த இடம், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு எந்தவித தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு வந்து கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது முக்கியமா அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அது முக்கியம். பொது அமைதி, ஆமா. அதாவது பொதுவா ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறது தான் அதோடைய கடமையை தவிர இதை வந்து கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சுக்கிறோம். அதுக்காக வர கார்த்திகை தினங்கள்ல சார் தீபம் அது என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி இதுவரைக்கும் வராதா? ஏஎஸ்ஐட்டும் இருக்காது இல்ல, அது என்ன தூண்கிற கிளாரிட்டி இருந்தா அதை கொடுத்துருப்பாங்க. இல்லாத பட்சத்துல அந்த ஏஎஸ்ஐயோட அனுமதியோட எப்படி கோயில் நம்ம ஏற்ற முடியும்? என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி? இப்ப நீங்க வந்து இப்ப இந்த நீதிமன்றத்தோட நீங்க வந்து உத்தரவு நீங்க இப்ப கொஸ்டின் பண்றீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் போகணுங்க. இல்ல சார், அதுதான் கன்க்ளூஷன் ஆகி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் திருப்பி வந்து தீப தூணா இல்லையா சர்வே தூணா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறது தீபத்தூண் தான், அந்த இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதுல கார்த்திகை மாசம் தேவஸ்தானமே தீபம் ஏத்தணும்ங்கறத சொல்லிட்டாங்க. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது, ஏன்னா தனி அதிகாரம் கொண்டது. எங்களுக்கு பரிசீலிங்க வேணா சொல்ல முடியும், எங்களுக்கு நேரடியாக அதை செய்யுங்கன்னு ஆர்டர் போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தொடர்ச்சி அவங்களுடைய வாதம். அது அந்த வாதம் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அந்த வாதத்தை தான் ஏத்துக்கலையே. அந்த வாதத்துக்கு ஏத்து தான் இப்ப தீர்ப்பாக கொடுத்துட்டாங்களே இருநபர் நீதி. இப்ப ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க, தனிநபர் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்ங்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை முழுவதும் வந்து கார்னர் பண்ணாங்க. இன்னைக்கு இருநபர் நீதிபதிகள் ஏற்கனவே LPAல கண்டெம்ட்டுக்கு மேல போன அப்பீல் LPAல என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களை நீங்க வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்க உத்தரவு ஒரு புழுதவாரி எரிய போறீங்க, அவதூறு சொல்ல போறீங்க. அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும் போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் கற்பிச்சோம்னா அப்ப தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும், நான் சொல்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப் ஜட்ஜ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, இந்த தீர்ப்பு வேணா ஒண்ணு வேணான்னு ஒரு சாதாரண மக்கள் இப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்யறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வாரு, மாவட்ட செயலர் செய்யறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார். அப்ப எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல நீதிமன்றமே இருக்காது. நீதிமன்றத்தோட அவங்களுடைய சுதந்திரம் சுத்தமா இருக்காது. அப்ப இத தமிழ்நாடு மக்களும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து இது என்ன நடங்குறத தயவு செய்து புரிஞ்சுங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். இந்த வழக்குல தனி நீதிபதி அனைத்தரப்பு வாதங்களை கேட்டுதான் அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. அவரும் விமர்சிக்கப்பட்டது. இப்ப 2 நீதிபதிகளும் இந்த வழக்குல வந்து ஒரு 6 நாட்களுக்கு மேல அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டிருந்துதான் தற்போது இப்ப தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு. இப்ப தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்புகள் வழங்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து ஜனநாயக உரிமை என்ற அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படையில் கருத்தெல்லாம் சொல்றாங்க. அது எப்படி சார் இருக்கு? எந்த நீதிபதியும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க முடியாது. அப்படி விமர்சிச்சா அது வந்து கிரிமினல் கண்டெம்ட் ஆகும். கிரிமினல் கண்டெம்ட்ங்கிறது ஒண்ணு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுய ஒழுக்கம்னு உண்டு. ஜனநாயகம்ங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு உண்டு. ஜனநாயகம்ங்கிறது எல்லா அடுத்தவருடைய மூக்கு நுனி வரைக்கும் தான் வந்து ஜனநாயகம்ங்கிறது உண்டு. அப்ப நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயசார்பு இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அவருக்கு இப்ப நான் வந்து இன்னைக்கு இவர் கோனார் கொடுத்துட்டாரு, இவருக்கு செட்டியார் கொடுத்தாரு, இவர் ஐயர் அவருக்கு சேதமா கொடுத்துட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து உள்நோக்க கற்பிச்சோம்னு சொன்னா அது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துரும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு இந்தியாவில் இது முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நிலைப்பாடை அரசாங்கமே செயல்படுத்தி இருக்கிறது. வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அடிப்படையில் உரிமையல் வழக்கு அப்படின்னா மறுபடியும் நீதிபதிகள் ஹைகோர்ட் அப்பீல் போற சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போறதுக்கு ஒரு வாய்ப்பு தமிழகத்துக்கு இருக்குதானே? அது வந்து அவங்களுடைய டெசிஷன், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமை. அது நன்றி. நீ பேசு. நீதிமன்றம் மைக் அவர்கிட்ட இருக்கு, மைக் வாங்கிட்டு ஆரம்பத்தில் பேசுறேன். வணக்கம். ராமரவிக்குமார், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர். எம்மோடு இந்த வழக்கில் இணைத்துக் கொண்ட சகோதரர்களும்
நமக்காக வாதாடிய திரு அருண் சாமிநாதன் ஐயா உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஆதரவாக வாதாடிய அனைத்து வழக்கறிஞர் சகோதரர்களுக்கும் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தினசரி இந்த விஷயத்தை உலகிற்கு தெரிவித்த பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு முருகனர்களால் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த வெற்றி நிச்சயமாக மேற்கொண்டும் தொடரும் என்று நம்புகிறோம். இந்த வெற்றிக்காக போராடிய அந்த உள்ளூர் மக்கள், என்ன வெளியூர்காரன் சொன்னாங்க, நான் மதுரைக்காரன் தான், நான் எழுமலைக்காரன், உள்ளூர்காரர் வெளியூர்காரன்லாம் பொய்வாதம் பரப்புனாங்க. வழக்கு தொடுத்தவர் மீதும் வழக்குக்கு நீதி சொன்ன நீதிபதிகள் மீதும் அவதூறு கற்பித்தாருங்க. நாங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவை மதித்து சட்டத்தின் பிள்ளையாக எந்தவிதமான வார்த்தைகளையும் நாங்கள் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, முருகருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. மாண்புமிகு நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை நாங்கள் மதிக்கிறோம். இந்த வெற்றியை இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக போராடிய அந்த திருப்பரங்குன்றம் மக்களுக்கும், இதற்கு முன்பு பலியான எங்கள் ஐயா ராஜகோபாலன் உள்ளிட்ட காளிதாஸ் யாதவ் உள்ளிட்ட பூர்ணச்சந்திரன் ஐயா பேராசிரியர் பரமசிவம் உள்ளிட்ட இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய உடலை இறைவனுக்கு அர்ப்பணித்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் இந்த வெற்றி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நிச்சயமாக தொடரும். அவதூறு கிளப்பியவர்கள் மனசாட்சிப்படி நடந்துக்கங்க. எல்லாத்தையும் முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். முருகன் தராசுக்காரன், அவர் நீதிபதிக்குரிய அந்த தராசோடு உடையவன் தான் திருப்பரங்குன்றம் முருகன். நீங்கள் அவதூறு கற்பித்தவர்கள், எவ்வளவு ஏளன பேச்சு பேசியவர்கள், எங்களை அவமானப்படுத்தினீர்கள். அந்த அவமானங்களை எல்லாம் அடித்து உடைத்து தகர்த்து முருகன் எங்களுக்கு வெகுமானம் தந்திருக்கிறான். எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிருந்து சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் இல்ல. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படி தான் நாங்கள் அதை மதிச்சு போனோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல வாதிட்டு கோவிலுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, மக்களுடைய மத உணர்வுக்கு, மன உணர்வுக்கு எதிராக நடந்தது ஏற்கத்தக்கதல்ல. மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த அரசாங்கம் சம்பாதித்திருக்கிறது என்பதே உண்மை. ஐயா ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா சொல்லிட்டாங்க, இது இஷ்யூ நாட் இன் ஆகமா, இது ஆகமத்தின் குறித்தான விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதி அரசர்கள் கொடுத்த உத்தரவு தர்கா காம்பவுண்ட் வால் 15 மீட்டர் தள்ளி உள்ளதுதான் தீர்வு. இப்ப நீங்க கேட்டதுக்கு டிவிஷன் பெஞ்ச்ல இப்ப சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா, இப்ப ஆகமத்தை பத்தில அவங்க பேசல. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பக்கத்துல உள்ள ஒரு கோவில்ல மலை உச்சின்னு சொல்லல அதுக்கு வார்த்தை, ஹைட்டான இடத்துல எலிவேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வார்த்தை எலிவேட்டட் பிளேஸ்ல ஒருத்தங்க அந்த தீபம் ஏத்தும் போது அந்த உள்ளூர் மக்கள் அதெல்லாம் பார்த்து அதன் மூலமா ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸை ஃபாலோ பண்றாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்கிறத வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது ஆகமா கிடையாது. உள்ளூர் அந்த மலையோட உச்சியில ஏத்தும் போது உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் அந்த தீபம் தெரியும். அவங்க வீட்டுல தீபங்கள் தேடுவாங்க. சுற்றி வட்டார மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல தீபங்கள் ஏத்துவாங்க. இது இந்து மக்களுடைய ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை இந்த நான் சொல்றேன், ஒரு செகண்ட் நண்பர் பதில் சொல்றேன். இல்ல பதில் சொல்றேன். அவங்களே அதை தப்புன்னு சொல்லி அவங்களே எங்களோட இதை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிச்சை குருக்கு, பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் திருப்பரங்குன்றம் சந்திரசேகர் பட்டர் என்ற ராசா பட்டரும் இந்த லெட்டர் கொடுத்துட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவங்க ஏதோ கையெழுத்து வாங்கிட்டாங்க, முன்னாடியே போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க இந்த திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்துக்காக சொல்லல, இன்ன தேதியில தீபம் ஏத்தலாம், இன்னும் நட்சத்திரம் ஏத்தலாம் தான் சொன்னாங்களே ஒழிய அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க உள்ள சொருகிட்டாங்க. ரெண்டாவது, பழனி கும்பாபிஷேகம் கடந்த வருஷம் 2 வருஷம் முன்னாடி நடந்தது. ஆகமத்திலே கிடையாது. மார்கழி மாசம் நாள் செய்வது என்பது எந்தவித ஆகமத்திலும் கிடையாது. ஆனால் ஆகமத்தை மீறி அரசுக்கு சாதகமாக, ஆட்சியாளருக்கு சாதகமாக நடத்துறாங்க. எங்க பழனியாண்டவன் கோயில் ஆகம விதிமீறல் நடந்தது. ஆகமத்தை மீறி கருவறைக்குள்ள அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட ஆட்கள் போனாங்க. இது எந்த ஆகமத்தில் வருது? கோயிலுக்குள்ள பூசை பண்ணுவதற்கு அர்ச்சகர் போகலாம், அமைச்சர் போகலாமா?
அவன் கட்சிக்காரன் போலாமா? இதெல்லாம் ஆகம விதிமீறல். நாங்க இந்த வழக்கு மட்டும் நீர்த்து போக கூடாதுனால வேற எதுவும் பேசல. ஆகமம் குறித்தான விஷயம் இது அல்ல. இவர்கள் ஆகமத்தை சுட்டி காமிச்சாங்கன்னா ஆகமப்படி உண்டியல் இருக்கா? ஆகமப்படி அமைச்சர் உள்ள வரலாமா? ஆகமத்துக்கு விரோதமா பக்தர்களை கேவலமா பேசலாமா இந்த அமைச்சர்? அதனால இந்த குறித்து வழக்கு திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு நிச்சயமாக சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். சட்டத்தின் பிள்ளைகள், சட்டத்தை மீறல, நீதியரசர்கள் விமர்சிக்கல, நீதிபதிகள் குறித்து தவறா நாங்க பேசல. நாங்கள் மீண்டும் 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 நம்பியது முருக கடவுளை. இந்த நல்ல நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. 6/1 என்னங்க செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு.